அன்பு வாழையின் செல்ல குழந்தைகளே, உண்மையிலேயே உங்களுடைய மேலான பக்தியை கண்டு ஒரு கணம் மெய்மறந்து போகிறேன். ஏனென்றால் இந்த தொடர்களை நாம் ஆரம்பித்த பிறகு மிகவும் அதிகமான முறையில் வாழையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் என்னுடன் தொடர்பு கொண்டு பலவிதமான சந்தேகங்களையும் பலவிதமான அன்பு அபிப்பிராயங்களையும் சொல்லி மேலும் சொல்லுங்கள் என்ற விஷயத்தை நோக்கி எல்லோரும் செல்லும் பொழுது மிகவும் அற்புதமான விஷயங்களை நாம் தேடிக்கொண்டு செல்கிறோம். நிச்சயமாக அத்தனை பேருக்கும் இது பரிமளிக்கும் என்ற எண்ணத்துடன் இன்றைய தினம் வாழை பூசைக்கு முன் என்ன செய்ய வேண்டும், முக்கியமாக ஒரு வழிமுறைகளை சொல்லியிருக்கிறோம், மந்திரங்களை சொல்லியிருக்கிறோம். அதை விடுத்து அதிகாலையில் என்ன செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறோம். சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், ஐயா திருமூலரும் ஐயா அகத்தியரும் சிறிய வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். வாழையை உனக்குள் இருத்து முன் நீ என்ன செய்ய வேண்டும், அதை பற்றித்தான் பேச போகிறோம் என்று. வாருங்கள், இறைவணக்கம் செய்து விடுவோம். அன்புசால் உறவுகளே, இனிய நமஸ்காரம். அன்னை பாலாவின் பாதாள விந்தங்களை தரிசனம் செய்து வருக வருக வாழ்க வளர்க என்று சொல்லிக்கொண்டு, சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் ஏகதந்தம் ஸ்ரீலலிதம் பாலாசகாயம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். குருமார்களாகிய சித்தர்களை பற்றி அறிந்து கொள்ளும் முன் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி வாழ்ந்தார்கள், பன்னெடுங்காலம் வாழ்ந்தார்கள், அதற்கு ரகசியம் என்ன, எப்படி வாழ்ந்தார்கள், எத்தனை சித்துக்களை கத்திருந்தார்கள், இதையெல்லாம் நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். சிறு சிறு விஷயங்களை நாம் விளக்கி இருந்தால் கூட அத்தனை சித்திகளையும் அத்தனை கலைகளையும் உள்ளே குடிகொண்டிருக்கும் அன்னை வாழையின் அருள் கொண்டு தன்னை அடக்கி தன்னை உணர்ந்துதான் வாழ்ந்தார்கள். அதற்கு முன் என்ன செய்ய வேண்டும், இந்த கலைகளை அத்துணை பேரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். அத்துணை பேரும் வாழையை உணர வேண்டும், உங்களுக்குள் இருக்கும் இறைசக்தியை உணர வேண்டும். நீங்கள் அத்தனை பேருமே அமரத்துவம் பெற வேண்டும், அத்தனை கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக சற்று பிரயத்தனம் பட்டுதான் ஆக வேண்டும். இதையெல்லாம் படக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கலிகாலத்தில் அத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் சற்றே இதில் வழுவி விட்டீர்கள் என்றால் மாயாசக்தி நம்மை ஆட்கொண்டு நம்மை ஏனோ இதிலிருந்து விலக வைத்துவிடும். அப்படித்தான் சற்றேறக்குறைய அத்துணை பேரும் விலகி இருக்கிறோம் என்பதுதான் சர்வ நிச்சயமான உண்மை. ஆனால் சித்தர்கள் அப்படி அல்ல. முழு தவம் ஏற்றி கடுமையான விஷயங்களை மேற்கொண்டு செய்தே தீர வேண்டும் என்று சொல்லி பல கண்டுபிடிப்புகளை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மிகவும் எளிமையாக்கி சென்றிருக்கிறார்கள். அந்த எளிமையை பற்றித்தான் நாம் பேச போகிறோம் இப்பொழுது. அற்புதமாக ஒரு விஷயத்தை அகத்தியர் ஐயா சொல்லியிருக்கிறார். ஐயா, நீ வாழை பூசைக்கு வரும் முன் தர்ம காரியங்களை கற்றுக்கொள், தான தர்மங்களை கற்றுக்கொள், பரோபகார சிந்தனையை கற்றுக்கொள், அன்பு என்னும் விதையை தூவ கற்றுக்கொள். இதை நீ கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நிச்சயமாக உனக்குள் இருக்கும் சக்தி வெளியே வரும். அன்பை விதைத்து அகந்தையை வெளிக்கொணர செய் என்று சொல்லியிருக்கிறார். என்ன காரணத்திற்காகவும் நீ கோபப்படாதே,
என்ன காரணத்துக்காகவும் அகந்தை கொள்ளாதே. அகந்தை என்றால் கர்வம், ஈகோ என்று சொல்கிறோம் அல்லவா, அதை விட்டுவிடு. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற வார்த்தையை நீ பேசாதே. இதையெல்லாம் பாடலில் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அவர்கள் பற்றி பேசும் பொழுது அத்தனையும் விவரமாக சொல்ல போகிறோம். முதல் காரியமாக மகா குருநாதர், மகா சித்தர் அவர்கள் சொன்னிய சிந்தனையை மேற்கோள் காட்டி, வாழையை உணரும் முன், வாழை பூசை செய்யும் முன், வாழைக்குள் செல்லும் முன், வாழை உபதேசம் வாங்கும் முன் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தர்ம சிந்தனையில் இருக்க வேண்டும். நிச்சயமாக நம்மை நாடியவர்களுக்கு எந்த விதத்திலாகவும் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வது பரோபகார சிந்தனை செய்ய வேண்டும். எந்த விதமான பிரதி உபகார செயல், அது நீ செய்தால் நான் செய்கிறேன், நான் செய்தால் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நீ செய்தால் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் அல்ல. நான் செய்தேன், நீ யார் என்று தெரியாது, உன் பேர் கூட எனக்கு தேவையில்லை என்று சொல்லிக்கொண்டு நீ அத்தனையுமே கடவுள் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். நீ செய்யும் அத்தனை காரியங்களையும் கடவுள் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். வழியில் ஒருவர் உதவி கேட்டு நின்றிருக்கிறார். அவருக்கு உன் பெயர், வீடு, வாசல், முகவரி எல்லாம் கொடுக்க தேவையில்லை. உதவி மட்டும் செய்து கொண்டு அவரை அரவணைத்து விட்டு நீங்கள் சென்று கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அவர் சொல்லிய முக்கியமான மேற்கோள். இதை நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது பல அற்புதங்கள் நடக்கும். அதையெல்லாம் தாண்டி போதும் போதும் என்ற அளவு இதை சொல்லுகிறார்கள் மனிதர்கள், அன்னத்தை சொல்லுகிறார்கள், அந்த தானத்தை அதிகமாக செய்கிறீர்கள் என்கிறார் அகத்தியர். இப்படியாக முதலில் உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது உங்களுக்குள் இருக்கும் தயால குணம் அற்புதமாக வெளியே வரும். அப்படி வரும் பொழுது இறைசக்தி உள்ளுக்குள்ளே பீரிட்டு வரும். ஒரு சின்ன குழந்தை குதூகலமாய் ஆவது போல் நம் மனது ஆகும். அங்கே வீட்டிற்கும் சின்ன குழந்தையாம் பாலா நிச்சயமாக நம்மை மிகப்பெரிய சொர்க்கலோகத்துக்கு கொண்டு செல்வாள். நம் வாழ்க்கையை மிகவும் சீராக்கி விடுவாள். நிம்மதியை அள்ளி அள்ளி கொடுப்பாள். வாழ்க்கையில் எந்த விதத்திலும் துன்ப காரியங்களும் துக்க காரியங்களும் உள்ளே வராது என்பதுதான் அவர்கள் சொன்ன சர்வ நிச்சயமான கூற்று. அது மட்டுமல்லாது நம்முடைய உடலுக்குள் ஐக்கியமாயிருக்கும் அன்னை வாழைதான் தெய்வம், மகா தெய்வம். அப்படி என்றால் ஒவ்வொருடைய உடலையும் நாம் கோயிலாகத்தானே கருத வேண்டும். தெய்வம் குடிகொண்டிருக்கும் இடம் ஆலயம் தானே. அப்பொழுது நீங்கள் முதலில் பேணி காக்க வேண்டியது உங்களுடைய உடல் அல்லவா. அந்த உடலுக்காகத்தான் பிரயத்தனப்படுத்தி கொண்டு காலையில் எழுந்திருக்க வேண்டும், காலார நடக்க வேண்டும், சூரியனை பார்க்க வேண்டும், குளிக்க வேண்டும், முகம் கழுவ வேண்டும், மந்திரங்கள் சொல்ல வேண்டும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். இதைத்தான் ஐயா திருமூலரும் சொல்லியிருக்கிறார். பல சித்த பெருமார்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஊனுடம்பு ஆலயம், உள்ளே இருப்பதுதான் தெய்வம். இதுதான் கூற்று. அப்போ உள்ளே இருக்கும் தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்க வேண்டுமென்றால் உங்கள் உடலை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். இதைத்தான் திருமூலர் மிகவும் வலியுறுத்தி கூறுகிறார். உன்னை நீ புரிந்து கொள்ளும் நேரம் எதுவாக இருப்பினும் அந்நேரத்துக்கு முன் உன்னை சுமந்திருக்கும் உன் உடலை கவனித்துக்கொள். அப்பொழுது என்ன சொல்கிறார்? சுவாசத்தை கவனி என்று சொல்கிறார். மற்றும் வெட்ட வழி தியானத்தை வலியுறுத்துகிறார். உன் உடம்பை பாதுகாப்பதற்கு, காயகல்பமாக்குவதற்கு உணவு பழக்கங்களை சீர்படுத்திக் கொள் என்கிறாள். இதை பற்றி எல்லாம் நான் பேசப் போகிறேன். கண்டிப்பாக பேசுவோம், காத்திருங்கள். இப்பொழுது சுவாசத்தை பற்றி பேசியிருக்கிறோம், தானத்தை பற்றியும் பேசியிருக்கிறோம், சிறிதளவு பேசியிருக்கிறோம். இன்றும் நிறைய வழிமுறைகளை பேசப் போகிறோம். மட்டுமல்லாது முறையான பூஜைகள் எப்படி செய்ய வேண்டும் அதையும் தெளிவாக சொல்ல போகிறேன். அதை அன்னையின் வாழை அருளால் அத்துணை பேரும் கேட்டு உங்களுடைய இல்லங்களிலும் அல்லது நம்முடைய ஆலயத்திற்கு வந்தும் நீங்கள் கண்டிப்பாக அந்த பிரார்த்தனைகளையும் பூசைகளையும் உங்களுடைய தியான வழிமுறைகளையும் செய்யலாம்.
ஆகவே திருமூலர் ஐயா சித்தரையா கூற்றுக்கிடங்க நம்முடைய உடலை பாதுகாப்பதற்கு நாம் மிகச்சரியாக அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும். இதுதான் மிகப்பெரிய கூற்று. அதிகாலையில் எழுந்திருத்து நாம் காலார வெளியில் இருக்கும் இயற்கையை சுவாசித்து இயற்கையை ரசித்து மனதை புலகாகிதப்படுத்தி நீங்கள் நன்கு மூச்சை இழுத்து விட்டு காற்றை நீங்கள் உள்ளே எடுத்து ஆகாயத்தை நோக்கி வணங்கி சூரிய பகவானை வணங்கி உங்களுக்குள் இருக்கும் சக்திகளை நீங்கள் பெருக்கிக் கொள்ளும் பொழுது மிக அற்புதமான விஷயங்கள் பிரவாகம் எடுத்து உங்கள் உடல் வஜ்ரம் போல் ஆவதை பார்ப்பீர்கள். அதற்கு பிறகு உடல் உங்களிடம் பேசும். என்னென்ன செய்ய வேண்டும், எனக்கு இதற்கூட அதை கூட, அப்படி செய், நான் இப்படி செய்கிறேன் என்று அதுவே பேசிக்கொள்ளும், அதுவே கேட்கும். பிறகு பாருங்கள் அதிசயத்தை. அதுவே கேட்கும் என்பது ஆச்சரியமாக கூட இருக்கலாம். ஏனென்றால் உடலுக்கு இருப்பது, ஒவ்வொருவர் உடலுக்குள் இருப்பதும் வாழை அல்லவா. நிச்சயமாக இதை செய் அதை செய் என்று கேட்கும். அதுக்குரிய பூஜை முறைகளை அதையே வாங்கி கொள்ளும். இன்னும் பேசப் போகிறேன். கூர்ந்து கவனித்து 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 கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் உண்மைதானே, இத்தனை நாள் நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டோமே, ஏன் இருந்தோம் என்பது நிச்சயமாக புரியும். இதுவும் சித்தர்கள் வாக்குத்தான். மிகவும் ஒரு அற்புதமான விஷயம் நான் நடந்தேறியது. சித்தர்களை பற்றி 2 தினங்களாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் மிகவும் தீவிரமாக. ஆனால் எனக்கு உணர்த்தப்படுகிறது சித்தர்கள் தினம் என்று. இந்த தினத்தில் எல்லோரும் சித்தர்களை பாராட்டுகிறார்கள், சித்த மருத்துவத்தை பாராட்டுகிறார்கள், சித்தர்கள் வழிவந்த மிகப்பெரிய அற்புதமான கலைகளை பாராட்டுகிறார்கள். இதை பற்றி ஏன் பேசக்கூடாது என்று எனக்கு உணர்த்தப்படுகிறது. கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவில் அதை பற்றி நாம் பேசப் போகிறோம். இன்றைய தினத்தில் நீங்கள் மிகவும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அகத்தியர் சொன்னபடி நீங்கள் இந்த மகாபூசைக்குள் அன்னை வாழையை நீங்கள் புரிந்து கொண்டு எல்லா சக்திகளும் பெறுவதற்கு நீங்கள் தர்ம காரியங்கள் செய்ய வேண்டும், பரோபகாரம் காட்ட வேண்டும், ஆணவம் ஒழிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். இரண்டாவது, ஐயா திருமூலர் சித்தரையா வாக்குக்கிணங்க உங்கள் உடலை பார்த்து கொள்ள வேண்டும், சுவாச பயிற்சி வேண்டும், தியான பயிற்சி வேண்டும். உங்களுக்குள் இருக்கும் சக்திகளை பெருக்கிக் கொள்வதற்கு, உங்கள் உடலுக்கு வஜ்ரம் போல் ஆவதற்கு உணவு பழக்க வழக்கம் வேண்டும். எப்படி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் ஒரு கணம் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் அவர் வலியுறுத்தி சொல்கிறார். நிச்சயமாக இதை பற்றி தனியாக நாம் விரிவாக பேச இருக்கிறோம், காத்திருங்கள். நாம் எதை முக்கியம் என்று சொல்லுகிறோமோ அதற்கு மேல் ஒரு விஷயம் நமக்கு காத்து கொண்டிருக்கிறது அல்லவா. அதே போல்தான் அத்தனை விஷயங்களும். நாம் ஓடிக்கொண்டிருக்கும் உலகத்தில் பணம் முக்கியம், பொருளாதாரம் முக்கியம், ஆடம்பரம் முக்கியம், புகழ் முக்கியம் என்றுதான் அது முக்கியம் இது முக்கியம் என்று சொல்கிறோம். ஆனால் தன்னை கவனிக்க மறுக்கிறோம் அல்லவா. உங்கள் உடலை கவனிக்க மறுக்கிறீர்கள் அல்லவா. உங்கள் உடலுக்குள் இருக்கும் மகாசக்தியான வாளை பரமேஸ்வரியை கவனிக்க மறுக்கிறீர்கள் அல்லவா. உங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அட்சய பாத்திரம் போல் இருக்கக்கூடிய தெய்வத்தை மறக்கிறோம் அல்லவா. மறந்துவிட்டு நாம் பிலாசபி பேசிக்கொண்டிருக்கிறோம். அது அப்படியல்ல, இது எப்படியல்ல என்று பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அப்படி பேசிக்கொண்ட துன்பத்தில் தான் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதாவது வரட்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். துன்பத்தை தாங்க முடியவில்லை என்றால் ராதக கட்டுகளையும் வேறு விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடுகிறோம். இதெல்லாம் எந்த விதத்தில் சரி, மறுபடியும் மறுபடியும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். எந்த விதத்தில் சரி என்று நீங்கள் உணர வேண்டும். இதை உணர வைப்பதற்காகத்தான் சித்தர்களும் மகான்களும் நிச்சயமாக பெரும்பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். இதைத்தான் இன்றளவில் ஒருவேளை என் வாயிலாக கூட உங்கள் காதுகளுக்கு செவிகளுக்கு ஒரு மந்திரமாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்தார்களோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், மகாசக்திகளை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அடுத்த பதிவில் பல சித்தர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் வாழை பூசையை பற்றி என்பதை பற்றி மிகவும் தெளிவாக பேச இருக்கிறோம். இன்றளவில் நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியங்களை அகத்தியர் ஐயா சொன்னதையும் ஐயா திருமூலர் சொன்னதையும் சொல்லியிருக்கிறோம். பார்த்து கொள்ளுங்கள். உடலை வஜ்ரமாக்குங்கள், தர்ம காரியங்களை செய்யுங்கள். அன்னை வாழையை பூசிப்பதற்கு முன் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். முதலில் மந்திரங்களை சொல்லியிருக்கிறோம், ஏகதந்த மந்திரம் சொல்லியிருக்கிறோம்.
வெளியில் போய் பித்திருக்களை மதிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம். நம்ம வர்க்கத் என்று சொல்லியிருக்கிறோம். மூன்றாவதாக இப்பொழுது தர்ம காரியங்கள் சொல்லியிருக்கிறோம். உடலை கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் கோர்வையாக அடுத்த பதிவில் நிச்சயமாக உங்களுக்கு பூசை முறைகளை மிகவும் தெளிவாக முழு பதிவாக இட இருக்கிறேன். அதுவரை நீங்கள் பொறுத்திருங்கள். அன்னை வாழையை தியானித்திருங்கள். சிதர்களை மனதிற்குள் இருத்தி இருங்கள். எல்லாம் அல்ல அன்னை வாழை பரமேஸ்வரி உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய அற்புதங்களை கொடுத்து உங்களை வாழ்வாங்க வாழ வைத்து நிம்மதி எப்பொழுதும் உங்களுக்குள் நிலைத்திருக்க செய்யுமாறு வேண்டிக் கொண்டு இந்த அளவில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் சந்திப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. திருப்பி நம்ம பேசுறதை கேட்கணும். அதனால நிச்சயமாக தொடர்ந்து வாருங்க, சந்திப்போம். நன்றி. பாலாசகாயம், பாலாசரணம், பாலாசரணம்.